நான் மாநாடு இருக்கேன். நான் ஒரு தாத்தவர் என்ன சொல்லுவேன், இஸ்லாம் ஒரு 5 மணிக்கு தொழில் நடத்துதுன்னா அந்த ஊர்ல இஸ்லாத்தை சேர்ந்தவர் ஒரு பெரிய பணக்காரர் 5-6க்கு போனா 5-5க்கு பின்னாடி உள்ளவர் தொழுறாங்க. ஆனா அதே இந்து மதத்துல ஒரு வசதிப்பட்டவர் இன்னைக்கு மயிலாடுதுறை இருக்கிறாரு. என்னுடைய கிராமத்துல அங்க பூஜைக்கு நடக்கிறது. அப்போ தீவாரத்தில் கொஞ்சம் தாக்குறாங்க. அப்ப குருக்களை இருக்கிட்ட ஒரு சாதாரண ஒரு ஆள் சொல்லுவாரு, நம்மளுடைய பண்ணை மாயாத்துல இருக்கு, அதனால வெயிட் பண்ணுறாரு. இந்து மதத்துல தெய்வத்தை வெயிட் பண்ணுறாங்க. அதே நேரத்துல 5-5க்கு தொழுகை நடத்துகிற ஒரு இஸ்லாம் 5-6க்கு பின்னாடி வந்த ஒரு பணக்காரர் பின்னாடி தொழுகிறத நான் நேசிக்கிறேன். அந்த நேசிப்பு நான் இஸ்லாத்தை இன்றைக்கும் நேசித்துக் கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் இஸ்லாத்திலையும் சகோதரர் கேட்டா போல் நான் அதைதான் கேட்கலாம்னு எழுதி வைத்திருந்தேன். அதே நேரத்தில் பிரிவுகள் இருக்கிறது. அதுல சில மனிதர்கள் ஏற்றத்தாழ்வாக நடந்து கொள்கிறார்கள். அதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன? அதாவது இது ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் கேட்கப்படுகிற கேள்வி. ஒரு தலித்தாக ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருகிறார். வந்த பிறகும் அவர் தலித்தா இருப்பாரா, தலித் முஸ்லீம் என்று சொல்லப்படுவாரா? அதான் அவங்களுடைய கேள்வி. அந்த மாதிரியான ஒரு அடிப்படை இஸ்லாத்தில் கிடையாதுங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இனத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்தாலும் சரி, அந்த இனம் அவரை விட்டு போய்விடும், அந்த பேர் அவரை விட்டு போய்விடும். அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் நாங்கள் அதை சுத்தமாக வெறுத்துருவோம். இன்னைக்கு எல்லாரும் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லா முஸ்லீமுமே ஏதோ ஒரு சாதியிலிருந்து தான் வந்திருக்கிறோம். நாங்கள் எதுலேருந்து வந்தோன்னு எங்களுக்கே தெரியாது. இப்போ நான் எங்கள் அப்பம்பாட்டன் வந்திருக்காங்கல்ல, எங்கள் அப்பம்பாட்டன்மார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அவங்க அதுக்கு முன்னாடி என்ன சாதியாக இருந்தாங்க எனக்கு தெரியாது, எந்த முஸ்லீமுக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? நேற்று இஸ்லாத்துக்கு வர்றாரு அவருக்கு மட்டும் தெரியும். புதுசாக இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்தார்ல, நம்ம இந்த சாதியிலிருந்து வந்திருக்கிறோம் அவருக்கு தெரியும். அவர் பிள்ளைக்கு கூட சொல்ல மாட்டார், அவர் பேருன்னு கூட தெரியாது. அப்போ அது இஸ்லாத்துக்கு அது ஒன்று தான் தெரியுமே தவிர, ஒரு தலைமுறை கடந்து விட்டால் அவர் எங்கேருந்து வந்தார் என்பது கூட தெரியாத அளவுக்கு இஸ்லாத்தில் வந்தவனு ஒரு மேஜிக் நடக்குதா, அது மந்திரமானு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நிஜமாக சொல்லுகிறோம், எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அவர்கள் எந்த சாதியிலிருந்து வந்தார்கள் என்று தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் எங்கள்கிட்ட அந்த சாதி வேறுபாட்டை நீக்கி விடுகிறது. ஆனா இப்ப ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ரங்கநாத் மிஸ்ரான்னு ஒரு கமிஷன் போட்டாங்க. முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த ஆள் விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுக்கும்போது தலித்து முஸ்லீம்களுக்கு என்ன செய்யணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டார். தலித்து கிறிஸ்தவர்களுக்கும் தலித்து முஸ்லீம்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கேட்டார். இது ஒரு 4 நாளா பேப்பர்ல இதே பேப்பரை செய்தி வந்துகிட்டே இருக்குது. கேள்விக்கு அதான் காரணம் நினைக்கிறேன். 4 நாளா பேப்பர் வருது, தலித்து முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முஸ்லீம் ஆனவனே ஒரு தலித்தா இருக்கிறார்னு அர்த்தம். அதன் அர்த்தம் தலித்து முஸ்லீமுக்கு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது கிடையவே கிடையாதுங்க. நடைமுறையில் எங்கேயும் கிடையாது. எந்த ஒரு ஊர்லையும் இஸ்லாத்துக்கு தலித்து ஒருத்தர் வந்தால் அவரை தலித்து முஸ்லீம் என்று நாங்கள் சொல்வதே கிடையாது. அப்படி எந்த ஊர்லையும் நடக்கிறதும் கிடையாது. ஆனா தலித்து கிறிஸ்தவருங்கிறது உண்டு. இப்ப கூட நீங்க விழுப்புரம் பக்கத்துல இந்த ஒரு உளுந்தூர்பேட்டையிலையா, உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்துல ஒரு சர்ச்சில் போய் வழிபடுறாங்க. 2 பேரும் கிறிஸ்தவர்கள். ஒருத்தர் வன்னியராக இருந்து கிறிஸ்தவனானவர், இன்னொருத்தங்க தலித்தா இருந்து கிறிஸ்தவரானவர்கள். இப்ப வன்னியர்கள் தான் வழிபடுவதா தலித்து வழிபடுவதான்னு சண்டை. ஒரு மதம் தானா, ஒரு மதம், ஒரு கடவுள், ஒரு கொள்கை. ஆனால் அவர்கள் தலித்து வன்னியர்கள், இவங்க தலித்து கிறிஸ்தவர்கள். அப்ப அவங்க அடிச்சு கொண்டு பெரிய கலவரம் நடந்து அந்த பேராயருக்கு எதிராக இவங்க தீர்மானம் போட்டு இவங்களுக்கு எதிராக அவங்க போட்டு கடைசியில் ஊரடங்கு உத்தரவு போட்டு போலீஸ் இறங்கி துப்பாக்கி சூடு நடத்தி 2 பேரை இறந்து போய் இன்னைக்கு அந்த ஆலயம் பூட்டப்பட்டு கிடக்கிற செய்தியெல்லாம் பேப்பர்ல பார்க்கிறோம். அப்ப ஏன் இப்படி வருது? அந்த மதத்தில் இருந்தாலும் கூட தலித்தா இருப்பவர் தலித்தாகத்தான் கிறிஸ்தவராக இருக்க முடியும், தலித்தாகத்தான் அவர் வன்னியராக இருக்க முடியும், வன்னியராகத்தான் அவர் கிறிஸ்தவராக இருக்க முடியும் இருக்கிறது. எங்க மார்க் இஸ்லாத்தில் யாரு இஸ்லாத்துக்கு வருகிறாரோ அவரை எந்த பள்ளி வாசலுக்கு விரும்புகிறாரோ நான் கூட்டிட்டு போய் நாங்கள் ரெடி. அவர் எந்த பள்ளியை சொல்றாரு சொல்லட்டும், மக்கா உள்பட, மக்காவில் இருக்கிற புனித பள்ளி வாசல் உள்பட அவர் எந்த பள்ளியில போய் முதல் வரிசையில் தொலை விரும்புகிறார் நான் கூட்டிட்டு போறேன்.
யாரும் தடுப்பாங்களாங்கிறீங்களா? மாலை போட்டு வரவேற்க இஸ்லாத்துல கிடையாது, இருந்தா அதை செஞ்சிருப்பாங்க. மாலை போட்டு வரவேற்கிற இஸ்லாத்துல இருந்தால் கூட்டிட்டு போனா அவருக்கு மாலையை போட்டு கொண்டு என்ன செஞ்சிருப்பாங்க, வரவேற்பார்கள். அப்ப இங்க எங்க தலித்து கிறிஸ்தவர் இருக்குது, தலித்து முஸ்லீம் எங்க இருக்குது? அதெல்லாம் வேணாம், ஒழிக்கணும் நாங்க சொல்றோம். அதனால இடஒதுக்கீடு கிடைச்சாலும் சரி வேணாம். இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி இந்த முத்திரை நீ சுமக்கணும்னு சொன்னா அதை விட சுயமரியாதை முக்கியம். எனக்கு இடஒதுக்கீடு இல்லாட்டாலும் பரவாயில்லை, காலங்காலமா என் மீது தூற்றப்பட்ட முத்திரை இருக்க, தாழ்த்தப்பட்டவன் இழிந்தவன் சொன்னிய அது நீங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இடஒதுக்கீட்டையும் தியாகம் பண்ணுவோமே தவிர அதெல்லாம் வேணாம், சுயமரியாதை தான் வேணும்னு விரும்பணும் வான்னு சொல்லுவோமே தவிர அந்த மக்களை தலித்துகளை ஆக்கியே இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பதாக இருந்தால் நாங்க ஒப்ப மாட்டோம். அவர்களுக்கு வேலை வாய்ப்பை விட எது வேணும் நாங்க நினைக்கிறோம்? சுயமரியாதை வேணும் நினைக்கிறோம், கண்ணிய வேணும் நினைக்கிறோம். வேலை வேண்டாம் கிடைக்கும், அதுக்கு என்ன விலை கொடுக்கணும்? நான் தலித்து தான் நீங்க ஒத்துக்கொள்ளணும். ஏன் ஒத்துக்கிறீங்க? நான் இழிந்தவன் என்று நீங்க ஒத்துக்கொள்ளணும், நான் தாழ்த்தப்பட்டவன் ஒத்துக்கொள்ளணும். ஏன் ஒத்துக்கிறீங்க? அதை விட வேலை இல்லாட்டாலும் பரவாயில்லை, நான் தலித்தெல்லாம் கிடையாது, நான் மனுஷன், அப்படி நிமிந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இஸ்லாம் எங்களை வழிகாட்டுகிறதே தவிர எங்கள்ல அந்த தலித்து முஸ்லீம் டாபிக்கே கிடையாது. விளங்காம இந்த ஆள் சொல்ல அது பேப்பர்காரங்களாம் என்னமோ முஸ்லிம்களுடைய குரல் மாதிரி எதிரொலிக்கிறாங்க. எந்த ஒரு குக்கிராமத்திலே கூட தலித்து முஸ்லீம்ங்கிற டாபிக் கிடையாது, எந்த கிராமத்திலும் கிடையாது.